தீபாவளிக்கு எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிற சமயம் இது. நைட்டு ட்ராவல் பண்ணாதீங்க, சென்னைக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணி வராதீங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அந்த அளவுக்கு இரவுல தாக்கம், அந்த மழையோட தாக்கம், காற்றோட வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அந்த மாரி நமக்கு கிடையாது. ஸோ பாதைகளெல்லாம் ஒரு மிச்சாங் புயல் மாரி, அந்த மாரி ஒரு பெரும் மழை, ஆர் ஃபெங்கல் புயல்ல வந்த மாரி, அது மாரி பெரும் மழை வந்தோட தாக்கம் வந்து நம்ம இப்போ வரைக்கும் அது மாரி நம்ம ஒரு கணிப்பு இல்ல. ஸோ அதனால அச்சப்படாம வரலாம். கண்டிப்பா கனமழை இருக்கும். கனமழை இருந்தாலுமே நம்ம வரலாம். பட் அச்சப்பட தேவையில்லை. அந்த மாரி ஒரு மழைய தான் நம்ம பார்க்குறோம். 10 சென்டிமீட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் வந்து அதுக்கு யூஸ்ட் டு ஆயிட்டாங்க. அதனால அது வந்து அந்த மழையெல்லாம் அவங்களால கண்டிப்பா தாண்டி ட்ராவல் பண்ணி வர முடியும் மழை தான் இருக்கும். ஸோ அதனால் மழை பெய்யும் கண்டிப்பாக. ஆனால் வரவே வராதீங்க, இந்த அங்கேயே இருந்துருங்க, அந்த மாதிரி மழை வந்து கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கலாம். வைட் ஸ்ப்ரெட்டாக பெய்யும் போது தான் நமக்கு பிரச்சனை, நிறைய ரன் ஆஃப் எடுத்து வர மாதிரி. எல்லா இடங்கள்லையுமே ஒரு கனமழை பெய்யும் போது தான் நமக்கு அந்த நீர் பெருக்கெடுத்து வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்காது. கனமழை எல்லா இடத்துலையுமே இருக்கும். மக்கள் வந்து கண்டிப்பாக திரும்பி வரலாம். வரும்போது மழை இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அச்சப்பட தேவையில்லை.